ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவுல தமிழ் தொண்டு அப்படிங்கிற தலைப்புல நிறைய தமிழறிஞர்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. தேவநாய பாவனர், பெருஞ்சித்திரனார், நிறைய தமிழறிஞர்களோட குறிப்புகள், அவர்கள் எழுதிய நூல்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதை ஒன்றன் பின் ஒன்றா இதுல பார்ப்போம். ஸோ தமிழ் தொண்டு அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா மாணிக்கம். சில புத்தகங்கள்ல துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும். மேக்சிமம் எல்லா எக்ஸாம்லயும் இவரை பத்தி ஒரு கேள்வினாச்சும் வந்துடும். ஏன் அப்படின்னா புது புக்லயே பாத்தீங்கன்னா 6வதுலயும் இவர் வருவாரு, 10வதுலயும் வருவாரு, பழைய புத்தகங்கள்லயும் வருவாரு. 3 இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரோட தனி பாட தலைப்புகள்ல பாடங்கள் வரும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போது பாத்தீங்கன்னா 6வது தமிழ் புக்ல தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். இது எழுதியவர் பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான். சோ இந்த பாடல்களை எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை, படிச்சுங்க. இந்த பாடல் லைன் ஏதாவது கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்விகள் வரும்போது நீங்க அந்த பாடல் கண்டிப்பா இவரு தான் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அசம்ஷன் பண்ண தெரிஞ்சா போதும். ஏன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படிங்கிற மாதிரி சில லைன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல இந்த பாடல் வரிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுக்க போறது இல்ல. சோ அதனால இந்த பாடல் இவருதான் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அசம்ஷன் பண்ற அளவுக்கு அந்த பாடலை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வர அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, இப்ப பாடத்துக்குள்ள போலாம். தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றும்படி ஆடுவது பெரும் மகிழ்ச்சியை தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். சோ கும்மினா உங்களுக்கு தெரியும், பெண்கள் வட்டமா நின்னுகிட்டு கையை தட்டிக்கிட்டு பாடுறதா பாத்தீங்கன்னா கும்மி பாட்டு. சோ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல்கள் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். தமிழை பத்தி பாடுறாரு. சரிங்களா? பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த பாடலை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுல ஊழி பல நூறு கண்டதுவாம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உங்களுக்கு சொற்கள் பொருள்ல கொடுத்திருப்பாங்க. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நின்றதுவாம். அதாவது ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். அதாவது இந்த கடல்கோள்னால பாத்தீங்கன்னா நம்மளோட முதல் 2 தமிழ் சங்கங்கள் அழிஞ்சு 3வது தமிழ்ச்சங்கம் மதுரையிலையும் வச்சிருப்பாங்க. சோ அந்த கடல்கோள் அப்படிங்கிறது கடல்ல ஏற்படுற ஒரு பேரிடர். சரிங்களா? சோ அந்த மாதிரி பேரிடரை பார்த்த தமிழ் இன்னமும் நிலைத்து நிற்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல பாடியிருப்பாங்க. பொய்யகற்றும் உள்ள பூட்டகற்றும் அப்படின்னா பொய் உங்களுக்கு தெரியும். உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. சோ உள்ளத்தின் அறியாமையை நீக்கக்கூடியதுதான் நம்முடைய தமிழ் அப்படி பாடியிருப்பாரு. சோ மேதினி அப்படின்னா உலகம். இந்த உலகத்திற்கே வழிகாட்டிருப்பது நம்மளோட தமிழ். நூல்வெளி. இப்ப நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, அவர் எழுதிய நூல்கள் ஒரு இடத்துல வர மாதிரியே இன்னொரு இடத்துலயும் வரும் அப்படின்னு இல்லைங்க. சில பாடங்கள்ல சில தகவல் இருக்கும், இன்னொரு பாடத்துல அதே ஆசிரியரை பத்தி கொடுக்கும்போது சில தகவல்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். சோ அதனால எல்லா தகவல்களுமே ரொம்ப முக்கியம். அடிக்கடி டிஎன்பிசி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பாத்தீங்கன்னா மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சோ நிறைய கவிஞர்களுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் கொடுத்திருப்பாங்க. இப்ப கண்ணதாசன் கவியரசன் கொடுத்திருக்காங்க இல்லையா? பாரதியாருக்கு மகாகவி, முண்டாசு கவி அப்படிங்கிற மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கும். சோ எல்லாரோட சிறப்பு பெயர்களும் தனித்தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுங்க. ஒரு பேஜுக்கு மேல மேக்சிமம் வராது. எக்ஸாமுக்கு போகும்போது அப்படியே நீங்க அதை புரட்டி பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு சிலபஸ் முடிக்கும் போதே அதுல பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் வருது அப்படின்னா சிறப்பு பெயர்கள் அப்படியே பாவலரேறு அப்படின்னு எழுதி அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் இல்லது மாணிக்கம் அலை பெருஞ்சித்திரனார் அப்படின்னு போட்டு வச்சுங்க. இப்ப மகாகவி பாரதியார், கவியரசு கண்ணதாசன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் போகும்போது சும்மா ஒரு புரட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம்.
தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு கொடுத்து பெருஞ்சித்திரனார், மறைமலை அடிகள் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா இந்த பாயிண்டே எடுத்து எக்ஸாம்ல வந்து வைப்பாங்க. சரிங்களா? கனிச்சாறு என்னும் நூலில் இருந்து இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. நம்ம மேல பார்த்த பாடல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணாம கொடுத்ததுல இருந்து கேள்வி வரும். கனிச்சாறு யார் எழுதியது, எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். புது புக்லயும் சரி பழைய புக்லயும் சரி ஒரு பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கற்பவை கற்றபின் அப்படின்னு கொடுத்தோ இல்ல வந்து ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்து இந்த மாதிரியும் அண்டர்லைன் பண்ணாம இல்ல ஹைலைட் பண்ணாம சில பாடல் கொடுத்திருப்பாங்க. இதிலிருந்தும் கேள்விகள் வரும். அதனால ஒரு பாடம் படிக்கும் போது அதை வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் வேர்டு வரைக்கும் நீங்க வந்து பார்த்து படிச்சு வச்சீங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு எழுதுந்து வாணிதாசன். சரிங்களா? இதுல ஒருவேளை வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைகள் தோன்றி அப்படின்னு கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு கூட கேள்விகள் சில சமயங்கள்ல வரும். சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு சொற்களுமே மிகவும் முக்கியம். ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. நீங்க வந்து தமிழ்ல 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்சா போதும். அதுல இருந்து எப்படியாவது 100 கொஸ்டின் அதுல இருந்து தான் எடுப்பாங்க. இதுவே நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சா கூட வெளியே இருந்து கேட்டா கூட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சோ தமிழை பொறுத்த வரைக்கும் தான் உங்களால 100க்கு 100 அடிக்க முடியும். சோ தமிழ்ல எல்லா சொற்களும் எல்லா வாக்கியங்களும் மிகவும் முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. மேதினா உலகம். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும். பாட்டிருக்கும். எட்டு திசை இத்து வரும். சரிங்களா? 8 திசை. சோ இதோட பெருஞ்சித்திரனோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ முடியுது. இதே மாதிரி 10th ஒரு பாடம் வரும். சரிங்களா? அத நம்ம அடுத்த பார்ட் வீடியோல